ஏன் இன்னும் உக்காந்துக்கிற திருவிழாக்கு போகலையா? அம்மாவுக்கு சொல்லிட்டு போனாங்களே மாரியம் பண்ண வைக்கிறாங்கன்னு. நான் ரெடியாக வந்துட்டு நீ வரலையா? போய் வந்துடலாம். நீ இன்னும் ரெடியாக உக்காந்துக்கிறிய? எந்த ரெடி? அவ்வளோதான், வண்டி எடுத்தா சரி போய் கிளம்ப வேண்டியதுதான். சரி போய் பார்த்து வந்துடலாம். சரி ஒரு 2 நாளைக்கு முன்ன செயின் வாங்கிட்டு போனேன்ல, எது இங்கே போறாங்கன்னு சொல்லிட்டு, சரி அது வாங்கி கூட போட்டுக்கிறதுக்கு என்ன இல்லை, போட்டு போனா தானே அங்கெல்லாம் எப்படி எப்படியோ வருவாங்க, நம்ம ஒன்றுனா போட்டு போனா தானே. போய் வாங்கி வந்து கொடு. தெரியல கிரால இல்லைன்னு போய் வாங்கினு வா. சரி. ஏன் போகாதன்னு உட்காந்துக்கிற? போய் தான் வந்தேன். போய் தான் வந்து ஏன் பண்ண வாங்கின்னு வரல? அவங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு போறாங்களாம், ஞாயிறு திங்களு முகூர்த்தம், கல்யாணத்தை பார்த்துட்டு கொடுக்குறாங்களாம். கல்யாணத்தை பார்த்துட்டு கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. முன்ன கொடுத்தது அது போச்சு. இப்போ நான் எங்கிட்ட நான் கொடுத்துட்டேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன்னா அப்போ நான் வெறுங்கல்தாடு போய் எங்கள் அம்மா விட்டு வெறுங்கல்தாடு போய் விட்டுமா? போய் வாங்கினாக்கா அவங்க சொல்லிட்டா திரி வந்து எங்கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன சட்டம் உண்டு? எப்படி என்ன அப்படியே கம்மனே போயினே கிட்டா? இன்னும் இது நாள் வரைக்கும் இவ்வளோ வயசு வரைக்கும் நான் கம்மனே போட்டா அவங்க என்ன பண்ணாலையும் நான் தானே கொடுத்தாச்சு ஏதோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் நாளைக்கு கொடுக்குற நாளான்னு கொடுக்குறேன்னா அப்படி கொடுக்கறதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டுமா? 2 நாள் போறேன். 2 நாள் போன இப்போ நான் என்னத்த பொண்ணுட்டு நான் எப்படி வெறுங்கல்தாடு போட்டுமா? போய் வாங்கிமா போய். அங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லின்னு தெரியும். எப்படி அதப்பா நாளைக்கு 4 அன்னைக்கு போட்டு போறாங்கன்னு சொல்றேன்ல, நான் இன்னைக்கு தானே போறேன். இன்னைக்கு 2 நாளைக்கு போட்டு வந்து நான் கொடுக்குறேன். போய் வாங்கிட்டு வா. சரிம்மா. மத்தள மாதிரி ஆச்சு, இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி. இப்போ வாங்கிட்டு வரியா இல்லையாப்போ? வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வா. நான் அவங்களுக்கு ஒண்ணு கேட்கல, நான் கொடுத்துட்டாதான் நான் கேட்கறேன், அவங்களுக்கு கேட்கல. போய் வாங்கினு அப்போ ஒண்ணு கொடுத்துட்டாக்கா அப்படி அடங்கி போயிடுது, எதுவுமே வர்றது கிடையாது. என்ன ஆகுது அப்ப? நான் வெளிநாட்டுக்கு போனேன்ல, ஒண்ணு தானே எடுத்துன்னு வந்தேன், அதையும் போய் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்ன வந்ததையும் கொடுத்தாச்சு. இது ஒண்ணு நான் போட்டிருந்தேன், அதுவும் கண்ணு பிடிக்காது என்று போய் கொடுத்துட்டேன். இப்போ வாங்கி வேணாக்கா இல்லாத சட்டமெல்லாம் பேசுறான். உங்க அம்மா கறி வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டா, உன் ஆத்தாளுக்கு கணக்கணக்கே கிடையாதா, எல்லாத்தையும் பிடிங்க இந்த வயசுல காசு பால் காட்டி போட்டுக்கணுமா? எனக்கு மானவா? அவளுக்கு சின்னவதான், நான் எப்படிக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தருது? எப்படி நீயே சொல்லு பார்க்கலாம். போய் வாங்கிட்டு வர, இல்லை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாகணும், நான் அதை போட்டு நான் போய் ஆகணும். உங்க அம்மாளுக்கே ஒன்றும் சத்தம் எழுதி இல்லை. சும்மா தலையாட்டி பொம்மாட்ட உட்காந்துக்காத, அது எனக்கு தானே வாங்கி வந்தேன். கேட்டாங்கன்னு கொடுத்தா இல்லை, அது இப்போ கொடுக்கணுமா இல்லையா? ஞாயிற்றுக்கு 3 நாள் இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு நான் போனல ரெடி பண்ணி நின்றுக்கிறேன், நான் போறதுக்கு எனக்கு வேணுமே இல்லையா? எத்தனை பேர் சொல்றது? போறது அங்கே இதை சொல்றாங்கன்னு வந்துட்டா அங்கே சொல்றாங்கன்னு வந்துடுறியே. உங்க அம்மா சொல்றதா பாடம், அப்ப நான்லாம் கிடையாதா? வாயின்னு வா. போனாக்கா ஏன் தலை கீழே போட்டு கம்முன்னு உக்காந்துக்கிறேன். போறே இல்லையா? அப்போ நீ சொன்ன செய்ய மாட்டேன். யோசனை பண்ணி பல தடவை. என்னம்மா மண்ணெண்ணெய் வாசனை வருது? என்னம்மா மண்ணெண்ணெய் வாசனை வருது? நான் போய் வாங்கி இதுக்கு போய் இந்த வேலையை செய்வேன். எத்தனை நாள் விட்டு கொடுக்குறது? அம்மா பண்றது அட்டுடி கொஞ்சம். சரி சரி, நீதான் முக்கியம், நீதான் முக்கியம். அங்க அம்மா கொடுக்குறேன், கொடு கையில நெருப்பட்டி கொடு, வாங்கி கொடு போய் முதல்ல. சரி, நான் வாங்கி வரேன். இது போய் வாங்கி வந்து, இது பெருசா போகுது கதை. நகை வாங்கி வந்து உனக்கா போட்டுடுறேன். ஏன்னா விலைவாசி எவ்வளோ போகுது, நகை கொண்டாந்து போட்டுடுறேன். இது என்ன விலைவாசி போகுது? அது போகுது. வாங்கி வந்து கொடுத்துட்டு மட்டும் எப்போ பாருங்க உம்மாவுக்கு கொண்டாந்து போய் துருக்கு.